முக்கிய செய்திகள். பிரணாப் முகர்ஜி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும், அண்ணா ஹசாரே குழு வலியுறுத்தல். புதுக்கோட்டை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய தேமுதிகவினருக்கு பாராட்டு, நிர்வாகிகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார் கேப்டன் விஜயகாந்த். திருவேற்காட்டில் 1006 ஜோடிகளுக்கு ஜெயலலிதா தலைமையில் இலவச திருமணம், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஆடம்பர வரவேற்பு. குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அறிவிப்பதில் பாஜக கூட்டணியில் குழப்பம் நீடிப்பு, அப்துல் கலாமை வேட்பாளராக முன்னிறுத்த RSS யோசனை. வணக்கம். விரிவான செய்திகள். பிரணாப் முகர்ஜி மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அண்ணா ஹசாரே குழுவினர் வலியுறுத்தியுள்ளனர். காங்கிரஸ் கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பிரணாப் முன்னிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஹசாரே குழுவினர் அவர் மீது தாக்குதல் தொடுத்துள்ளனர். பிரதமர் உட்பட 14 மத்திய அமைச்சர்கள் மீது ஹசாரே குழுவினர் சமீபத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறினர். மத்திய நிதியமைச்சர் பிரணாப்பும் குற்றச்சாட்டு பட்டியலில் உள்ளார். நாட்டின் மிக உயரிய குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுபவர் குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் என்றும், பிரணாப் முகர்ஜி தன் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டியது மிக அவசியம் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஹசாரே குழுவின் மற்றொரு முக்கிய உறுப்பினர் மணீஷ் சிசோடியா கூறியபோது, பிரணாப் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை சுயேட்சையான விசாரணை குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும், குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட இருப்பவர் பொது வாழ்வில் தூய்மையானவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்றும் கூறினார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் சிறப்பாக தேர்தல் பணியாற்றிய கழகத்தினரை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பாராட்டினார். அதிமுகவை விட தேமுதிகவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்த பகுதியின் தேமுதிக பொறுப்பாளர்களுக்கு கேப்டன் தங்க மோதிரம் அணிவித்தார். நடைபெற்று முடிந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சியின் அராஜகத்தையும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பணபலத்தையும் மீறி டெபாசிட்டை தக்க வைத்ததோடு 21.3% வாக்குகளையும் தேமுதிக கைப்பற்றியது. இந்த இடைத்தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி தேமுதிகவுக்கு 30,500 வாக்குகளை பெற்றுத்தந்த கழகத்தினருக்கு தேமுதிக சார்பில் நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய கழகத்தினருக்கு கேப்டன் விஜயகாந்த் பாராட்டுக்களை தெரிவித்தார். இதில் ஆளும் கட்சியான அதிமுக வேட்பாளருக்கு கிடைத்த வாக்குகளை விட தேமுதிகவுக்கு சில இடங்களில் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன. தேமுதிகவுக்கு அதிமுகவை விட அதிக வாக்குகள் கிடைத்த வாக்கு மையங்களில் பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் தங்க மோதிரம் அணிவித்து தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு அதிக வாக்குகளை பெற்ற வேட்பாளர் ஜாகிர் உசேனுக்கும் கேப்டன் விஜயகாந்த் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் சந்திரகுமார், கழக துணை செயலாளர்கள் ஆஸ்டின், AR இளங்கோவன், இளைஞரணி மாநில செயலாளர் LK சுதீஷ், தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் உட்பட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை திருவேற்காட்டில் 1006 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று திருமணம் செய்து வைக்கிறார். அவரது வருகையொட்டி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஆடம்பர வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவேற்காட்டில் இன்று 1006 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இலவச திருமணம் நடத்தி வைக்கிறார். திருமணம் நடைபெறவுள்ள திருவேற்காடு கோவில் அருகே பந்தல் முகப்பு தோற்றம் பிரம்மாண்டமான அளவில் அமைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 4 கிராம் தங்க தாலியுடன் கூடிய மாங்கல்யமும் 6 கிராம் வெள்ளி மெட்டியும் வழங்கப்படுகிறது. மேலும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசையும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜெயலலிதா திருவேற்காடு வருகையொட்டி அவரது போயஸ் தோட்ட இல்லத்திலிருந்து வழி நெடுகிலும் அவரது ராட்சத உருவப்படம் போட்ட டிஜிட்டல் பேனர்கள் வைத்து ஆடம்பர வரவேற்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சேத்துப்பட்டு, கீழ்ப்பாக்கம், ஈகா தியேட்டர், அமிஞ்சிக்கரை, கோயம்பேடு, நெற்குன்றம், மதுரவாயில், வானகரம், திருவேற்காடு வரை வழிநடுக கொடி தோரணங்கள், வாழை மரங்கள் கட்டப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அதிமுகவினர் பேனர்களை வைத்துள்ளனர். கிராம பகுதிகளில் மின்சாரமின்றி மக்கள் தவித்து வரும் நிலையில் பந்தல் முகப்பு மட்டுமின்றி திருவேற்காடு முழுவதும் சாலைகளில் அலங்கார விளக்குகள் ஜொலித்தன. வழியெங்கும் ஜெயலலிதாவின் ராட்சத உருவப்படம் போட்ட பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர்.
இந்த திருமணத்திற்காக ஆள் திரட்டும் பணியில் அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஈடுபட்டனர். ஆனால் போதிய அளவிற்கு திருமண ஜோடிகள் கிடைக்காததால் ஏற்கனவே திருமணமானவர்களிடம் ரகசிய ஒப்பந்தம் செய்து இந்த திருமணத்திற்கு அழைத்து வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சில வாலிபர்களையும் இளம்பெண்களையும் பணத்திற்கு பேரம் பேசி திருமண ஜோடிகளாக திருமணத்திற்கு அதிமுகவினர் அழைத்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் நேற்று இரவு முழுவதும் அதிமுகவினர் பட்டு வேட்டி பட்டு சேலையுடன் திருமண ஜோடிகளை தேடி அலைந்தது தெரிந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஜெயலலிதாவின் வருகையொட்டி கோயம்பேட்டிலிருந்து வேலப்பன் சாவடி மெயின் சாலை வரை உள்ள அனைத்து கடைகளையும் அடைக்கச் சொல்லி போலீசார் மிரட்டி அடாவடி செய்ததாக கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடையெல்லாம் அடைக்க சொல்லிட்டாங்க. எதுக்கு கடையெல்லாம் அடைக்கணும்? திருவேற்காட்டில் கல்யாணம் நடக்குது, இங்கே வானரில் என்னங்க பண்ணுறது? ரோட்டோரில் இருக்கிற கடைங்க எல்லாத்தையும் அடைக்க சொல்லிட்டாங்க. இதனால எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்து பாருங்கள். எங்களுக்கு எல்லா சரக்கும் வேஸ்ட்டாக போகுதுங்க. இப்போ எங்களுக்கு நாங்கள் வாங்கி வச்சதெல்லாம் வேணா போகுதுங்களே. எல்லாம் வந்து கடையை 8 மணிக்கு மேலே தான் நீங்கள் திறக்கணும், அதுக்கு மேலே எதுவும் தரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மேடம். 5 மணி தான் ஆகுது, இப்போ கூட திறக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் கடையை வச்சுன்னு. மேலும் சாலையோரங்களில் நின்று கொண்டிருந்த வாகனங்களை அகற்ற போலீசார் கெடுபிடி செய்ததால் லாரி ஓட்டுநர்கள் கொதிப்படைந்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் போட்டியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக முன்னாள் மக்களவை சபாநாயகர் பி. சங்மா தெரிவித்துள்ளார். நாட்டின் அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ளது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சார்பில் பிரணாப் முகர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பாஜக கூட்டணி வேட்பாளர் யார் என்பதில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் குழப்பம் நிலவி வருகிறது. பாஜக ஆளும் மாநில முதல்வர்களுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் இறுதி முடிவு எடுக்க பாஜக தலைவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அப்துல் கலாமை முன்னிறுத்த வேண்டும் என்று RSS அமைப்பு தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை முன்னாள் சபாநாயகர் பி. சங்மா குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டியில் தாம் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவித்தார். தமக்கு ஆதரவு அளிக்கும்படி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி மற்றும் சிவசேனா கட்சித் தலைவர் பால் தாக்கரே உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களிடமும் ஆதரவு கோரி வருவதாக தெரிவித்துள்ளார். There has been little differences, which is quite natural in a democracy. They are still to sort out few things. They have to consult few chief ministers. So, I have nothing more to add as of now, except to say that I am still in the race. இந்திய மருத்துவ கவுன்சிலிடம் அங்கீகாரம் பெற்றதில் முறைகேடு செய்துள்ளதாக 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது CBI குற்றப்பத்திரிகை செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள், தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை கீழ் வரும் 11 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை பொது கலந்தாய்வு வரும் ஜூலை 5ஆம் தேதி துவங்க உள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயங்கும் சத்யசாய் மருத்துவக் கல்லூரி, ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி உட்பட 3 கல்லூரிகள் மருத்துவ கவுன்சிலிடம் அங்கீகாரம் பெற்றதில் முறைகேடு செய்துள்ளதாக CBI குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் முறையான உள்கட்டமைப்பு வசதி, போதிய பேராசிரியர்கள் இல்லாததோடு மருத்துவ கவுன்சில் அதிகாரிகள் நடத்திய ஆய்வின் போது வெளியிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு போலி அடையாள அட்டை வழங்கி கணக்கு காட்டியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதில் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மட்டும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலையின் கீழ் வருவதால் இந்த கல்லூரி வரும் பொது கலந்தாய்வில் இடம்பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரணாப் முகர்ஜி தமிழக MP MLAக்களை சந்தித்து ஆதரவு திரட்ட வரும் 30ஆம் தேதி சென்னை வருகிறார். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரணாப் முகர்ஜி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடமும் தொலைபேசி மூலமும் நேரிலும் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். மேலும் தேர்தலில் வாக்களிக்க உள்ள MP MLAக்களிடமும் பிரணாப் முகர்ஜி பேசி வருகிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள MP MLAக்களை சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக வரும் 30ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி சென்னை வருகிறார். இந்த தகவலை திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கருணாநிதி, தங்கள் கூட்டணியின் வேட்பாளர் பிரணாப் முகர்ஜியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றார். தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து வாக்கு சேகரிப்பதற்காக வரும் 30ஆம் தேதியன்று பிரணாப் முகர்ஜி சென்னைக்கு வருகிறார் என்றும், அப்போது அவருக்கு வரவேற்பு அளிப்பதோடு விருந்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக கருணாநிதி கூறினார். அப்துல் கலாம் பற்றி விமர்சனம் செய்ததாக சிலர் திசை திருப்புகிறார்கள் என்றும், அவர் வகித்த உயர்ந்த பதவி மீதும் அவர் மீதும் தாம் வைத்துள்ள மதிப்பு, மரியாதை எத்தகையது என்பதை அவரே அறிவார் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். 69 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கணவன் மனைவி கைது. பணத்தை லட்சக்கணக்கில் இழந்த பெண்கள் கதறல்.
அதிமுக பிரமுகர் உட்பட 240 தமிழர்கள் திருப்பதியில் கைது. செம்மரங்களை வெட்டி கடத்த முயற்சி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.